Taste the Daily. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் உள்ள தேவநாத சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேவநாத சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் யாகசாலையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் கோபுர விமானத்தின் மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை ஸ்ரீ காமாட்சியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கண்ணார தெரு முக்கூட்டில் பழமை வாய்ந்த ஸ்ரீ காமாட்சியம்மன் கோயிலில் யாக பூஜைகளை தொடர்ந்து கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நூற்றி 8 திவ்ய தேச கோயில்களில் ஒன்றான நாகை சௌந்தரராஜ பெருமாள் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக 6 கால பூஜை நிறைவு பெற்று ராஜகோபுரம் மற்றும் மூலவர் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே அகிலாண்டேஸ்வரி நாயகி சமேத ஜம்புநாதஸ்வரர் கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பழமை வாய்ந்த இக்கோயிலில் 1008 கலசங்களில் வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீரை கோபுரத்தின் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகேயுள்ள செல்லியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கானூர் கிராம ஸ்ரீ செல்லியம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கான பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்ற நிலையில் 48 நாட்கள் கொண்டு வரப்பட்ட புண்ணிய நீரானது சிவாச்சாரியார்கள் மூலம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.